மேஷ ராசி. நீங்க எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது உங்களுடைய வேலை, தொழில் அதற்காக அண்ட் உங்களுடைய பணத்திற்காக, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்காக இந்த 3 விஷயங்களுக்கும் நீங்க எந்தெந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு பெஸ்ட்டா நம்பரை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சரியான டிசிஷன்ஸ் அது வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா அவங்க மூலிமா உங்களுக்கு சரியான அந்த சமிக்ஞைகள், அதாவது சைன், சிக்னல், ஆன்சர் இதெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைன் மூலிமா உங்களுக்கு நிச்சயமாக காட்டுவாங்க. Welcome. Today we delve into your destiny with the wisdom of the tarot. Choose a card that calls to you. ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், நான் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க அது எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ அதற்கு உங்கள் ராசிக்கு இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்தந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை, தொழில் சார்ந்து, உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நாம் தனித்தனியாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளுக்கே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் இதே பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கான உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம இது மாதிரியான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளுடைய சாரா டாரோ அனதர் சேனலோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டாரோ கார்ட் ரீடிங் பற்றி நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ, இல்லை அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ, இல்லை உங்களுடைய வீட்லேயோ, உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்கலாம் உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பிளெயின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏஞ்சல் நம்பரை முன்னாடியும் பின்னாடியும் எழுதிட்டு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் கேப்பில் உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் அதில் நிறைவேறின மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அது குறிப்பிட்டு 3 டைம்ஸ், 7 டைம்ஸ், 21 டைம்ஸ், 54 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி கூட ஒரு ஆசை நிறைவேறும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை மார்க் பண்ணிகிட்டே வரலாம். டெய்லி நீங்கள் எழுதி கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கோவில் குளங்கள்லேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் அந்த பேப்பர்ஸை விடலாம். ஆர் பௌர்ணமி தினத்தில் கூட நீங்கள் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி குட்டியாக அமைச்சிட்டு அதில் கூட அந்த பேப்பர்ஸை நீங்கள் போட்டு பர்ன் பண்ணலாம், அது நடந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் அப்படின்னாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மனசில் நினச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசைகளை அப்படியே நீங்கள் விஷனைஸ் பண்ணுறது, அதை நீங்கள் வேண்டிக்கிறது, இதுவும் செய்யலாம். ஸோ இந்த 3 வகையான பேட்டர்னில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அவுட்கம்ஸாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேஷ ராசி. நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது உங்களுடைய வேலை, தொழில் அதற்காக அண்ட் உங்களுடைய பணத்திற்காக, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்காக இந்த 3 விஷயங்களுக்கும் நீங்கள் எந்தெந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய
ஒரு மிகப்பெரிய மெசேஜ் என்ன, அது வாழ்நாளுக்கான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தொழிலுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி 77. உங்களுடைய வேலை தொழில் சார்ந்து விஷயங்கள் நல்லா போகணும், பிரச்சனை இல்லாமல் போகணும், பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகணும், ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகணும், நான் ஒரு தொழில் பண்ணணும்னு இருக்க ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இது மாதிரியான ஏதாவது ஒரு நியூ பிகினிங் நடக்கணும் உங்களுடைய வேலை தொழிலில். ஸோ அதில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 77 வந்து யூஸ் பண்ணலாம் ஏஞ்சல் நம்பராக எப்போவுமே. ஸோ இந்த 77 ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஞானம் தெளிவு கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனலாக ஆகிறதுக்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். அதற்கான சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டைம்ஸ் வேலையிலலாம் ஸோ அதை பிரேக் த்ரூ பண்ணி உங்களால் வர முடியும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வேலை ஆன்மீகம் தொடர்பான ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அது நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். பொதுவாக உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷ்னலில் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது பெருசாக மாற்றிக்கணும், இல்லை வேலையே மாற்றிக்கணும், என்னுடைய ஃபீல்டே மாறணும், எனக்கான ஃபீல்டு இது இல்லை, அந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ இந்த 77 நம்பரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மேஷ ராசியில் இருக்கிறவங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். 99. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் வந்து உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும் போது இதனால் உங்களுக்கு உங்களுடைய நிதி நிலைமை ரெனிவல் ஆகும். ஸோ ஒரு மோசமான நிதி நிலைமையில் இருந்தாலும் சரி, இழப்புகளை நோக்கி போயிருந்தாலும் சரி, மிகப்பெரிய லாஸ் நடந்திருக்கு எனக்கு ஃபினான்ஷியலாக அப்படின்னாலும் சரி, இல்லை கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கனாலும் சரி, அதுக்கு எல்லாத்துலேயும் அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ரெனிவல் நடக்கும் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ இந்த வேலையில் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமோ அது மாதிரி இந்த 99 யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு உங்களுடைய நிதி நிலைமை பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் ஒரு பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அண்ட் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நிதி நிலைமையை சார்ந்து நீங்கள் மிக தெளிவாக டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் இதுக்கெல்லாம் வந்து இந்த 99 நம்பர்ஸ் ஒரு மிகப்பெரிய நியூ பிகினிங்காக இருக்கும். அதனால் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களுக்கு இந்த 99 ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேஷ ராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 12. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சரியான டிசிஷன்ஸ் வந்து அதில் நீங்கள் எடுப்பீங்க. ஆர் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் உங்களுடைய பார்ட்னர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் இந்த நம்பர்ஸால். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், ஒரு திடத்தன்மை வந்து ஏற்படும். லாங் டேர்ம் இது கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும். அண்ட் அது ரியாலிட்டியிலும் நடக்கும். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னாலும் சரி, உங்கள் 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட போகுதுனாலும் சரி, அது முன்னாடியே வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, ஆர் உங்கள் பார்ட்னர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ ஃப்யூச்சருக்கான ப்ரையாரிட்டி, கிளாரிட்டி இது எல்லாமே உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும் இந்த 12 ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணுறதால. ஸோ மேஷராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போது உங்கள் வாழ்நாளுக்கான ஒரு ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மேஷராசி உங்களுக்கு வரக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் எப்படி இருந்திருப்பீங்களோ, எந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்கும். பட் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, உங்களோட ஆன்மீக ரீதியாக ஒத்து போகிறாங்களா அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய உள் மனது சொல்கிறத மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க சொல்கிறத ப்ரையாரிட்டியாக எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பாஸ்ட் லைஃப்பில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கூட மிகப்பெரிய ஒரு லாஸ் நோக்கி போயிருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நோக்கி போயிருக்கலாம். ஸோ மீண்டு வரும்போது அப்போது இனி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு அப்படியும் மீறி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அது மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் யூனிவர்ஸ்கிட்டயோ இல்லை உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச
தெய்வங்கள்கிட்டயோ நீங்கள் கேட்கும்போது ஏஞ்சல்ஸ் அவங்க மூலிமா உங்களுக்கு சரியான அந்த சமிக்ஞைகள், அதாவது சைன், சிக்னல், ஆன்சர் இதெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைன் மூலிமா உங்களுக்கு நிச்சயமாக வந்து காட்டுவாங்க. அண்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு நபராக மாறுவீங்க. ஸோ உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும். அதற்கு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்குது. நேயர்களே, உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Healing.